Hi guys, welcome to our channel. இன்னைக்கான நம்ம என்ன பார்க்க போறோம்னா Quotex 5 செகண்ட் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போறோம். ஓகே. சோ நீங்களும் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி மணி earn பண்ணனும்னா மஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஈவன் 1 செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே. சோ ஈவன் 1 செகண்ட் கூட இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா நான் சொல்ல வரது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாம போறது வாய்ப்பு இருக்கு. சோ அதனால மஸ்ட் பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க guys. ஓகே. சோ நீங்களும் நம்ம Telegram சேனல் ஜாயின் பண்ணலாம். சோ Telegram சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சோ மஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம Telegram சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. சோ நான் ஏன் உங்க Telegram சேனல் ஜாயின் பண்ண சொல்றேன்னா டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அதாவது Quotex, binomo, IK option, பாக்கெட் ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே ஃப்ரீ சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால் மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே. ஸோ இப்போ வரைக்கும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் டெய்லி போகிற வீடியோஸ்னால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். ஓகேவா. ஸோ இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு போயிடலாம். ஓகேவா. ஸோ இன்றைக்கி என்ன நம்ம ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம்னா 5 செகண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஓகே. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 5 செகண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா அசட்ஸ் என்ன நிறைய பேர் கேட்பீங்க. ஓகே. ஸோ அசட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓடிசி அசட்ஸ் தான். ஓகே. ஆல் ஓடிசி அசட்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டைம் என்னென்னு கேட்பீங்க. ஓகே. ஸோ எக்ஸ்பைரி டைம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்விட்ச் டைம்னு இருக்கா. ஸோ இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஓகே. ஏன்னா 5 செகண்ட் ஸ்ட்ராட்டஜியில். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டைம் பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க டைமரில். ஓகே. அண்ட் நான் பார்த்தீங்கன்னா 1 ட்ரேடுக்கு பார்த்தீங்கன்னா $100 வச்சு ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 ட்ரேடுக்கு 1% ஆஃப் கேபிட்டல் அமௌண்ட் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் டார்கெட் என்னென்னா ஒரு $500 ப்ளஸ் ப்ராஃபிட் எடுத்துட்டு நான் இன்றைக்கி க்ளோஸ் பண்ணிப்போம். ஓகே. ஸோ நீங்களும் இந்த மாதிரி டார்கெட் வச்சு பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் கேண்டில் ஸ்டிக்ஸ் டைம் ஃப்ரேம் என்னென்னு கேட்பீங்க. ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸ் டைம் ஃப்ரேமும் பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ் தான். ஓகே. ஸோ இப்போ வாங்க நம்ம இண்டிகேட்டர் செட்டப்புக்கு போயிடலாம். ஓகே. ஸோ இண்டிகேட்டர் செட்டப்புக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல இண்டிகேட்டர் லிஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இண்டிகேட்டர் லிஸ்ட்டில் நம்மளோட ஃபேவரட் இண்டிகேட்டர் ரொம்பவே பவர்ஃபுல்லான இண்டிகேட்டர் மூவிங் ஆவரேஜ். ஓகே. ஸோ மூவிங் ஆவரேஜ் இதுக்கு பார்த்தீங்கன்னா பீரியட் பார்த்தீங்கன்னா 5. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு மூவிங் ஆவரேஜுக்கு பார்த்தீங்கன்னா பீரியட் 5 அண்ட் பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் டைப் பார்த்தீங்கன்னா SMA. ஓகேவா. சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். ஸோ அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலர் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இண்டிகேட்டர் செட்டப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முடிஞ்சு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா வெளியே வந்துருங்க. ஓகே. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட் இண்டிகேட்டர் செட்டப் முடிஞ்சு. இப்போ செகண்ட் இண்டிகேட்டர் என்னென்னா சேம் இண்டிகேட்டர் லிஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு இண்டிகேட்டரில் மூவிங் ஆவரேஜ். ஓகே. ஸோ மூவிங் ஆவரேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பீரியட் என்னென்னு கேட்டிங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா பீரியட் பார்த்தீங்கன்னா 2. ஓகே. ஸோ இந்த மூவிங் ஆவரேஜுக்கு பார்த்தீங்கன்னா பீரியட் 2 வச்சுட்டு மூவிங் ஆவரேஜ் டைப் பார்த்தீங்கன்னா SMA தான் இருக்கும். ஓகே. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நம்ம அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எப்படி ட்ரேட் எடுக்கணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இண்டிகேட்டர் செட்டப் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எப்படி ட்ரேட் எடுக்கணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. ஸோ நீங்கள் ஒரு அப்ட்ரேட் போகணுன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்ட் இருக்கணும். ஓகே. ஸோ நீங்கள் அப்ட்ரேட் போகணுன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்ட் இருக்கணும். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் மூவிங் ஆவரேஜ் ரெட் லைன் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் லைனை அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகணும். ஸோ இந்த ரெண்டு கன்ஃபர்மேஷனும் இருந்தால் நீங்கள் உடனே பார்த்தீங்கன்னா அப்ட்ரேட் போட்டுடலாம். ஓகே. ஸோ இதுவே நீங்கள் டவுன் ட்ரேட் போகணுன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கணும். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் மூவிங் ஆவரேஜ் ரெட் லைன் பார்த்தீங்கன்னா க்ரீன் லைனை டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகணும். ஓகே. ஸோ இந்த ரெண்டு கன்ஃபர்மேஷனும் இருந்தால் உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன் ட்ரேட் போட்டுடலாம். ஓகே. ஸோ இப்போ வாங்க நான் உங்களுக்கு ட்ரேட் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. ஸோ உங்களுக்கு ட்ரேட் எடுத்து காமிச்சா தான் உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ட்ரேட் எடுத்து காமிக்கிறேன். ஓகே. ஸோ என்ட்ரி கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா அசட்ஸில் செக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே கீழேயுமா இருக்கிற அசட்ஸ்லாம் பண்ணாதீங்க. ஓகே. ஸோ ஒரே நல்ல அசட்ஸில் பண்ணுங்கள். ஸோ இப்போ யூரோ யூஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி கிடைக்குது. ஓகே. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் கிடைக்க போகுது. ஓகேவா. ஸோ பார்ப்போம். ஸோ டவுன் ட்ரெண்ட் போகணுன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் நல்லா அப் ட்ரெண்ட் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் மூவிங் ஆவரேஜ் ரெட் லைன் பார்த்தீங்கன்னா க்ரீன் லைனை டவுன்வர்ட்ஸாக பிரேக் அவுட் ஆகணும். ஸோ அது மட்டும் தான் இன்னும் கிடைக்கல. ஓகே. ஸோ செகண்ட் கன்ஃபர்மேஷன் மட்டும் கிடச்சிருச்சுன்னா நம்ம உடனே பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் போட்டுடலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செகண்ட் கன்ஃபர்மேஷனும் கிடச்சிருச்சு. ஸோ நான் உடனே பார்த்தீங்கன்னா $200 பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரேட் போட்டிருக்கேன். ஸோ பார்ப்போங்க. ஓகே. ஸோ ப்ராஃபிட் வருது. ஸோ ப்ராஃபிட் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த ட்ரேடு ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேடே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட். ஓகே. ஸோ டவுன் ட்ரேட் போட்டேன். ஸோ டவுன் ட்ரேட் போடணும்னா மொத்தம் ரெண்டு கன்ஃபர்மேஷன். ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் அப் ட்ரெண்ட் ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கணும். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் மூவிங் ஆவரேஜ் ரெட் லைன் பார்த்தீங்கன்னா க்ரீன் லைனை டவுன்வர்ட்ஸாக பிரேக் அவுட் ஆகணும். ஓகே. ஸோ ரெண்டு கன்ஃபர்மேஷன் இருந்தாலும் உடனே பார்த்தீங்கன்னா நான் டவுன் ட்ரேட் போட்டேன். ஸோ இப்போ வாங்க பார்த்தீங்கன்னா நான் அகைன் பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரேட் எடுத்து காமிக்கிறேன். ஓகேவா. ஸோ வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஸோ இந்த வீடியோவில் நான் பார்த்தீங்கன்னா அப் ட்ரேடும் எடுத்து காமிப்பேன், டவுன் ட்ரேடும் எடுத்து காமிப்பேன். ஓகே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது புரியும். ஓகேவா. ஸோ வெயிட் பண்ணுங்க கைஸ். ஓகேவா. வேறு ஏதாவது என்ட்ரி கிடைக்குதான்னு நான் செக் பண்ணிகிட்டு இருக்கேன் வேறு அசட்ஸில். ஸோ பார்ப்போங்க கைஸ். ஓகே. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் நிறைய அசட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக ட்ரேட் எடுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்ட்ரேடுக்கான என்ட்ரி கிடைக்குது. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. ஸோ நல்ல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் இருக்குது. அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் இப்போ என்ன நம்மளுக்கு கிடைக்கணும்னா
மூவிங் ஆவரேஜ் ரெட் லைன் பார்த்தீங்கன்னா க்ரீன் லைனை அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகணும். ஓகே, ஸோ அது மட்டும் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா நம்ம உடனே பார்த்தீங்கன்னா அப்ட்ரேட் எடுத்துடலாம். ஸோ அப்ட்ரேட் போகணுன்னா மொத்தம் 2 கன்ஃபர்மேஷன். ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கணும். ஸோ டவுன் ட்ரெண்ட் இருக்குது. அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் மூவிங் ஆவரேஜ் ரெட் லைன் பார்த்தீங்கன்னா க்ரீன் லைனை அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகணும். ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ நான் உடனே பார்த்தீங்கன்னா $100 பார்த்தீங்கன்னா அப்ட்ரேட் போட்டேன். ஸோ இந்த ட்ரேடுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ இப்போ அப் ட்ரேட் எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டவுன் ட்ரேட் எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இன்னொரு ட்ரேடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ வாங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அசட்ஸில் பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறேன் வேறு ஏதாவது என்ட்ரி கிடைக்குதான்னு. ஸோ பார்ப்போம் கைஸ். ஓகே, ஓகே, ஸோ ஏயுடிஜிஏபியில் பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி கிடைக்குது அப்ட்ரேட்கானது. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அப்ட்ரேட் போகணுன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கணும். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் மூவிங் ஆவரேஜ் ரெட் லைன் பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் க்ரீன் லைனை அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நான் உடனே பார்த்தீங்கன்னா அப்ட்ரேட் போட்டேன். ஸோ பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த ட்ரேட் நம்மளுக்கு ப்ராஃபிட் வருதா லாஸ் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் இல்லை, லாஸ் ஆகிடுச்சு. ஸோ அகைன் நான் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆனோன்னு அகைன் நான் பார்த்தீங்கன்னா அப்ட்ரேட் போட்டேன். ஸோ அகைனுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ் தான். ஓகே, ஸோ ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நம்ம ஈஸியாக பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ $300 தான் லாஸு. ஸோ ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நம்ம வேறு அசட்ஸில் பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வெயிட் பண்ணுங்கள், வேறு அசட்ஸில் பார்த்தீங்கன்னா நான் பார்க்குறேன் வேறு என்ட்ரி கிடைக்குதான்னு. ஸோ ஏயுடிசிஹெச்எஃப்ல ஒரு என்ட்ரி கிடைக்குது. ஓகே, ஸோ அதே சேம் அப்ட்ரேட்கான என்ட்ரி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிபிள் ட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டோம். ஓகே, ஸோ மல்டிபிள் ட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டோம். ஏன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ அப்ட்ரேட் போகணுன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் டவுன் ட்ரெண்ட் இருக்கணும், அதேமாதிரி இருந்துச்சு. செகண்ட் கன்ஃபர்மேஷன் மூவிங் ஆவரேஜ் ரெட் லைன் பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகணும். ஸோ அதேமாரி நம்மளுக்கு செகண்ட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. நம்ம உடனே பார்த்தீங்கன்னா அப்ட்ரேட் போட்டோம். ஸோ அதேமாரி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட். ஓகே, ஸோ அந்த லாஸையும் ரெக்கவர் பண்ணி ஒரு பிக் ப்ராஃபிட். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு $500 ப்ளஸ் ப்ராஃபிட் பண்ணிட்டோம். ஸோ நீங்களும் மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி மஸ்ட்டு ப்ராஃபிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ வேறு ஏதாவது உங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ் வேறு பாக்ஸ் எது வேணாலுமே எனக்கு பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் அதையுமே பார்த்தீங்கன்னா வீடியோவாக மேக் பண்ணுவேன். ஓகேவா, ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங், வரட்டா.